ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கோழி மிளகு வறுவல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். இது ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். இது கம்மியாக தான் சேர்த்துக்கணும், ஏன்னா பெப்பரோட காரம் தான் அதிகமாக இருக்கணும். இப்போ இது நல்லா வதங்கினதும் 1/2 கிலோ அளவு சிக்கன் நான் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். இதை ட்ரை ரோஸ்ட் நல்லா பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இது வறுக்கும் போது நல்லா அந்த மசாலா வாசனை வரும். இப்போ வறுத்து வச்ச மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன்லேருந்து வந்த தண்ணியே பார்த்திங்கன்னா நிறைய வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியே சரியாக போயிடும். இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அடுத்த ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். அதில் இருக்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அவ்வளவுதாங்க, நல்லா கமகமன்னு கோழி மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கீ ரைஸ் இல்லைனா ரசம் சாதத்துக்கெலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.